ஒன்னல்ல இரண்டல்ல. இந்த நாட்டிலே மதுக்கடைகள் கூடாது என்று சொல்லக்கூடிய முழு தகுதியை பெற்றிருப்பது மக்கள் நல கூட்டணி. பல பேர் அதை சொல்லுகிறார்கள். நான் யாரையும் விமர்சிக்க விரும்பவில்லை. ஆனால் ஆட்சி படத்துக்கு வந்தால் மதுவை அகற்றுவேன் என்று சொல்லக்கூடிய அண்ணன் கலைஞருக்கு அதை சொல்லக்கூடிய தகுதி கிடையாது. நீங்கள் முதல் குற்றவாளி எதிரே கலைஞர் அவர்களே, எதிரே பாவ மன்னிப்பு நீங்கள் தர முடியாது. ராஜாஜி உங்கள் வீட்டு படியேறி உங்களிடத்திலே மன்றாடிய போது நீங்கள் யோசித்திருக்க வேண்டும். வரலாறு உங்களை ஒருபோதும் மன்னிக்காது. ஈழத்தமிழர்களுக்கு நீங்கள் செய்த துரோகத்தையும் மன்னிக்காது. அண்ணாவின் இயக்கத்தை பாழ்படுத்தி குடும்ப அரசியல் கூடாரம் ஆக்கியது மன்னிக்காது. ஆடம்பர அரசியல், லஞ்ச ஊழல் அரசியல் என்று பகட்டு அரசியலாக்கி திராவிட இயக்கத்துக்கு பழிதேடி தந்த இந்த பாவத்தையும் மன்னிக்காது வரலாறு. ஆற்றல், எழுத்தாற்றல், பேச்சாற்றல், சமயோஜித புத்தி, காய்களை நகர்த்துகிற திறமை, குயிக் விட், உடனுக்குடன் பதில் சொல்லக்கூடிய திறமை எல்லாம் உங்களுக்கு இயற்கை கொடுத்தது. உங்கள் கனகரிக்கும் எழுத்துக்களிலே மனதை பறிகொடுத்தவர்களில் நானும் ஒருவன். அனைத்தையும் பாழ்படுத்தி விட்டீர்களே. லட்சக்கணக்கான திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் ரத்தமும் கண்ணீரும் வியர்வையும் சிந்தி கட்டி எழுப்பிய அந்த மகத்தான இயக்கத்தை கரையான்கள் புட்டெடுக்கின்ற கருணாகம் புகுகின்ற புட்டுக்கூடாக ஆக்கிவிட்டீர்கள் என்று இன்றைக்கு சபிக்கிறதே வரலாறு. மதுவை பற்றி நீங்கள் உறுதி கொடுக்க உங்களுக்கு தகுதி கிடையாது. நீங்கள் செய்த பாவத்துக்கு மன்னிப்பும் கிடையாது. ஜெயலலிதாவை பொறுத்தமட்டில் ஒப்புக்கு கூட மதுவை ஒழிப்பேன் என்று சொல்லக்கூடிய இல்லை. காரணம் திமிர், அரகன்ஸ். பணம் இருக்கிறது. ஓட்டுக்கு 1000 தருவோம், 2000 தருவோம். எம்ஜிஆருக்காக உருவாக்கப்பட்ட வாக்கு வங்கி இருக்கிறது. இதை கொண்டு நாம் ஜெயித்து விடலாம் நினைக்கிறார். ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த நாடு நரக குழிக்கு போய்விடும் என்பதை எவரும் மறந்துவிட வேண்டாம். இந்த போராட்டத்தை பந்த் அறிவித்த கேள்விப்பட்டு 99 வயதான என்னுடைய அன்பு தாயார் மாரியம்மாள் டாஸ்மாக் கடை எதிர்த்து போராடினார். தள்ளு நாட்காலிலே உட்கார வைத்து அழைத்துக் கொண்டு போனார்கள் பெண்கள். கேள்விப்பட்டு நான் ஓடினேன். போராட்டம் வெடித்தது. இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்குகிற தம்பி வேளச்சேரி மணிமாறனும் என் தம்பிமார்களும் அங்கே என்னோடு இருந்தார்கள். போலீஸ் தடியடி பிரயோகம் நடத்தியது. பலர் படுகாயமடைந்தார்கள். என் தம்பி ரவிச்சந்திரனுக்கும் பலத்த காயம். ஆனால் கடை உடைத்து நொறுக்கப்பட்டது. 500 போலீசார் பின்வாங்கி ஓடினார்கள் 1000 கஜத்துக்கு. அதற்கு பிறகு என்ன செய்தார்கள் தெரியுமா? நிலைமை அமைதியான பிறகு இன்னும் போலீஸ் பட்டாளத்தை திரட்டிக் கொண்டு வந்து மீண்டும் கண்ணீர் புகை பிரயோகம் செய்தார்கள். நான் பிரச்சார வேன் மேலே ஏறி நின்று கொண்டேன் தன்னந்தனியனாக. மணிமாறன் எனக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும் என்று பக்கவாட்டிலே ஏறி என் மீது வருகின்ற கண்ணீர் புகை குண்டுகளை அவர் நாற்காலியால் தடுத்தார். நாற்காலி தூள் தூளாயிற்று. 10 குண்டுகள் 7 குண்டுகள் எங்கள் மீது வந்து விழுந்தன. என் தம்பியின் மீது விழுந்த குண்டு இன்னும் அவனுக்கு அந்த ஆறான காயம் இருக்கிறது. அடுத்து ஆகாயத்தை பார்த்து சுட்டார்கள். சுட தயாராகி விட்டார் என்று தெரிந்தது. நான் ஒற்றை கழித்து விட்டு சுடு பார்க்கலாம் என்றேன். நான் ஈழத்தில் வன்னிக்காட்டிலிருந்து வருகிற போது நாலா பக்கத்திலே வந்து வந்த ராணுவத்தின் துப்பாக்கி குண்டுகளுக்கு மத்தியில் வந்தவன் நான். ஒரு வீண் பேச்சல்ல. அப்பொழுது ஓடி விரைந்தோடி வருகின்ற திருமாவளவனை தடுத்தது போலீஸ். அங்கே துப்பாக்கி சண்டை நடக்க போகிறது, உயிர் சேதமாக போகிறது, நீங்கள் போக வேண்டாம் என்றார்கள். திருமாவளவன் சொன்னார், அண்ணன் வைகோ களத்திலே நிற்கிறார், நான் இங்கு வருவேன் என்று வந்தார். நான் சொன்னேன், தம்பி உடையான் பகைக்கு வந்தான், படைக்கு வந்தான். இது ஒரு விசித்திரம் என்ன தெரியுமா? இங்கே அண்ணன் வைகோ, தம்பி திருமாவளவன். ஆனால் கூட்டத்துக்கு தலைமை தம்பி மணிமாறன், அண்ணன் ரவிசங்கர், உடன் பிறந்த அண்ணா. இது பலருக்கு தெரியாது. விடுதலை சிறுத்தைகளின் மாவட்ட செயலாளர் மணிமாறனின் உடன் பிறந்த ஒரு தாய் வயிற்று பிள்ளை என்பதை அவர்கள் அறிய மாட்டார். ஒரு ரவிசங்கர், ஒரு தம்பி இருந்தாலே நான் 10,000 பலம் பெற்றதை போல, யாரை பலம் பெற்றதை போல வருவேன். இந்திரஜித்துக்களை போல 2 பேர் பக்கத்தில் இருக்கிற பொழுது எனக்கு என்ன கவலை? தோழர்களே, இருக்கின்ற நேரம் இன்னும் 4 நிமிடம். நீங்கள் பணிக்குழு அமையுங்கள், கண்காணிப்பு குழு அமையுங்கள்,
காசு பணம் கொண்டு வருவதை கண்காணியுங்கள். 8 மணி நேரம் 6 மணி நேரம் டைம் போட்டு வீட்டு போடுங்க, தெருவுக்கு தெரு. எங்காவது நூதனமாக பொருள்களை கடை வழியாக கொடுக்கிறார்களா, முற்றுகை போடுங்கள் கடைகளை. எங்களுக்கு தகவல் கொடுங்கள். மக்கள் நல கூட்டணியுடைய இணையதளத்துக்கு தகவல் கொடுங்கள். 4 மாவட்ட 4 தலைவர்களுக்கும் தகவல் போகும். உடனடியாக ஒருவர் வரவில்லையா, நீங்களே பணங்களை பறிமுதல் செய்யுங்கள். செய்வீர்களா இல்லையா? சொல்லு. ஒண்ணு கவலைப்படாத, ஒண்ணு செய்ய முடியாது. போலீஸ் கூட நம்ம போலீஸ், நம்ம தானே ஆட்சிக்கு வர போறோம். பூரா பிளாக் லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கோம். யார் யார் இந்த ஆட்சிக்கு ஆதரவா இருக்காங்களோ ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. சகாயமான ஆபீசர்களை தான் நாங்க முக்கியமான பொறுப்புல வச்சு ஆட்சி நடத்த